காளி வெங்கட் அவர்களுடைய அம்மா காளி வெங்கட் கிட்ட கடைசியா சொன்ன வார்த்தை இதுதான் அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல குணச்சித்திர நடிகர் காளி வெங்கட் அவர்களுடைய அம்மா விஜயலட்சுமி அவர்கள் சமீபத்துல வயது மூப்பு காரணமா இறந்து போயிருந்தாங்க. அவங்களுக்கு வயசு 72. கடைசி காலமாகவே அவங்களுக்கு ஒரு சில உடல்நல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா காளி வெங்கட் அவர்கள் சோகத்துல மூழ்கி போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அம்மாக்கு உடல்நலம் முடியல அப்படிங்கிறப்பவே காளி வெங்கட் அவர்கள் நேரடியா அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டாரு. அங்க காளி வெங்கட் அவர்கள் அவங்க அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பா அவங்க அம்மாவுமே காளி வெங்கட் கிட்ட ரொம்பவே எமோஷனலா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. பொதுவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நீ சின்ன வயசுலயே சினிமாக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த. அப்ப நாங்க எல்லாருமே பயந்தோம். எங்க நீ சினிமாக்கு போறேன்னு சொல்லி உன் வாழ்க்கைய இழந்துருவியோ, அங்க தோத்து போயிருவியோ அப்படிங்கிற மாரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதற்கான முயற்சிய நீ எடுத்துக்கிட்டே இருந்த. இப்ப சினிமால நடிக்கிற. எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கே ஏன் நம்ம வம்சத்துக்கே நீ தான் பெருமையா இருக்க. உன்ன நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோங்கிற பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. நான் கண்ண மூடுனாலும் நிம்மதியா கண்ண மூடுவேன்." அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா அவங்க பையனோட பெருமைகள பேசியிருக்காங்க. இத கேட்டுட்டே காளி வெங்கட் அவர்கள் பயங்கரமா கதறி அழுதுருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே நான் வாங்குற சம்பளமா இருக்கட்டும், நான் வாங்குற அவார்டா இருக்கட்டும், அது உனக்கு தாம்மா சேரும். நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாரி அவருமே ரொம்ப எமோஷனலா பேசியிருந்திருக்காரு. அண்ட் அவங்க 2 பேரும் அங்க இந்த ஒரு சில விஷயங்கள தான் கடைசியா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நைட்டே விஜயலட்சுமி அவர்கள் இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு செய்தி சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இத பார்த்துட்டு நெறைய பேர் காளி வெங்கட்டுக்கு தன்னோட ஆறுதல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஆசைப்பட்டபடி தான் நீங்க வந்துட்டீங்க. கண்டிப்பா அவங்க ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஆறுதலாவும் பேசி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் தமன்னா அவர்கள் ரீசென்ட்டா அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த பாலியல் தொல்லைய பத்தி ஒரு இன்டர்வியூல ரொம்பவே போல்டா ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "ஒரு முறை நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல கேரவன்ல உட்காந்துருந்தேன். அப்ப எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயம் அங்க நடந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த டைம் நான் மிகப்பெரிய ஹீரோயின்லாம் கிடையாது. ஒருவேளை அந்த மாரி இருந்திருந்தேன்னா, அங்கேருந்து நான் உடனடியா பேக்கப் சொல்லி கிளம்பியிருப்பேன். எனக்கு என்ன பண்றேன்னு தெரியாம நான் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். கரெக்ட்டா அப்ப எனக்கான ஷாட் வந்துருச்சு. அண்ட் அந்த ஒரு டைம் என்னோட அழுகையும் கட்டுப்படுத்திட்டு நான் போய் நடிச்சுட்டு வந்தேன். அப்ப என் மனசுக்குள்ள நான் சொல்லிக்கிட்டது ஒண்ணே ஒண்ணு தான். இந்த அழுகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண உணர்ச்சி. இதனால எதுவும் மாறப்போறது கிடையாது. நீ உன்ன திடப்படுத்திக்க அப்படிங்கிறது தான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான இன்சிடென்ட் என் லைஃப்ல நடக்கல." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே போல்டா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லியிருக்குது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதா பார்க்கப்படுது. அண்ட் எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே இந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அத கட்டுப்படுத்த ஏதாவது நடவடிக்கை எடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்களுமே கேட்டுக்கிட்டாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.